அருமையான மேய்ப்பனின் சத்தம் என்ற இந்த ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ச்சிக்கு உங்களை நான் வரவேற்கின்றேன். இந்த நாளிலும் கூட நாம் ஒரு ஆழமான சத்தியத்தை நாம் தியானிக்க இருக்கின்றோம். அது என்னவென்றால், வாதை நோய்க்கு விலகும் வழிகள். வாதை நோய்க்கு விலகும் வழிகள் என்ற இந்த ஒரு தேவ செய்தி நீங்கள் இன்றைக்கு கேட்கப் போகிறீர்கள். ஒரு 4 வழிகளை உங்களுக்கு நான் சொல்லித்தர விரும்புகின்றேன். 4 வழிகள் வாதை நோய்க்கு. இப்பொழுது உலகம் முழுவதும் கொரோனா என்ற ஒரு பெரிய ஒரு வாதையினாலே அது பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த வாதை நோய்க்கு நீங்களாகும் வழிகளை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கின்றோம். முதலாவது, ஆண்டவர் இயேசுவை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். நாம் யாராக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஜாதியாக இருந்தாலும் சரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதையெல்லாம் பார்ப்பதில்லை. இந்த கொரோனா நோயினால் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். ஒருவேளை குவாரண்டைன் உங்களை தனிமைப்படுத்தி உங்களை வைத்திருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆண்டவர் இயேசுவை நோக்கி பாருங்கள். பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் அதற்கான உதாரணங்களை பரிசுத்த வேதத்திலிருந்து உங்களுக்கு நான் எடுத்து சொல்ல விரும்புகின்றேன். எடுத்து வாசிக்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 6, 7, 8, 9 நாம் வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலுக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். அது உமக்கு விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம். சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தால் அவன் அதை பிழைப்பான் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நல்லா கவனியுங்கள். அங்க ஒரு கொரோனா போன்று அந்த வனாந்திரத்திலே ஒரு கொள்ளை நோய் வருகிறது. இல்லைன்னா கொள்ளிவாய்கள், அந்த கொள்ளிவாய் பாம்புகள் அந்த மக்களுக்குள்ளே புகுந்து அவர்களை கடித்து கொண்டிருக்கிறது. அதை கடிப்பட்ட உடனே எப்படி கொரோனாவினால சாகிறது போல கொத்து கொத்தாய் மக்கள் செத்து போகிறார்கள். எல்லாம் அப்படியே மரித்து போகிறார்கள். எல்லாரும் மரித்து போகிறார்கள். என்ன செய்ததுன்னு தெரியல. அந்த இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் அவர்கள் மரித்து போய் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அவருடைய தலைவனாய் இருந்த மோசே என்ற தம்முடைய ஊழியக்காரனை ஆண்டவர் அழைப்பித்து, மோசே, நீ ஒன்று செய். ஒரு வெண்கலத்தினாலே ஒரு சர்ப்ப உருவத்தை செய்து அதை ஒரு கம்பிலே மாட்டி நீ அதை அப்படியே உயர்த்தி பிடி என்று ஆண்டவர் கட்டளையிட்டார். மோசே என்கிற தாசன் அப்படியே அவன் செய்தான். அதை நோக்கி பார்த்தவர்கள் எல்லாரும் பிழைத்து கொண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது இது இயேசுவுக்கு எப்படி பொருந்துகிறது? இப்போ இயேசுவை நோக்கி பார்க்கணும்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ ஏதோ பாம்பு கடிச்சிது, அதனால ஒரு உருவத்தை செஞ்சு வச்சாங்க அப்படிலாம் சொல்றீங்களே. இது பழைய ஏற்பாட்டில் நடந்தது. பைபிள் என்பது பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் சேர்ந்த பகுதி. இது பழைய ஏற்பாட்டில் நடந்த காரியம். புதிய ஏற்பாட்டிலே இதை உதாரணமாக சொல்லி இயேசு என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14, 15. நல்லா கவனிங்க. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்டது போல, அவங்க வனாந்திரத்தில் இருந்த பொழுது பாம்பினால் கடிப்பட்ட போது ஆண்டவர் ஒரு வெண்கலத்தினால ஒரு சர்ப்ப உருவத்தை செய்து, ஒரு பாம்பின் உருவத்தை செய்து, நீ அதை கம்பின் மேலே தூக்கி வை, அதை பார்க்கிறவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள் என்பது போல மனுஷகுமாரனும் என்றால் இயேசு தன்னைத்தானே மனுஷகுமாரன் என்று சொல்கிறார். மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். அல்லேலூயா. சிலுவையிலே உயர்த்தப்பட வேண்டும். அப்போ இந்த கொரோனாவை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்களா? சிலுவையில் அடிக்கப்பட்ட ஆண்டவராக இயேசுவை நீங்கள் நோக்கி பாருங்கள். அன்றைக்கு வனாந்தரத்திலே ஒரு வெண்கல சர்ப்பத்தை அவர்கள் செய்து வைத்து கொள்ளிவாய் அந்த பாம்புகள் கடித்த பொழுது, அது கடித்த உடனே சில நிமிடங்களுக்குள்ளே அவர்களுக்கு சாவு சேர்ந்தது. அப்பொழுது இந்த கொரோனாவினாலும் பாதிக்கப்பட்டு சில மணி நேரங்களுக்குள்ளே சாவு சேருகிறது. ஆனால் அந்த ஒருவேளை நீங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் சரி, கொரோனாவினால் பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் இதை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அவர் உங்களுடைய பாவங்களையும் சாவங்களையும் இந்த கொரோனா நோயையும் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். அவரை நோக்கி பாருங்கள். பைபிள் சொல்லுகிறது, சங்கீதம் 34:5 அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அல்லேலூயா. இன்றைக்கு ஊர் வெறுக்கலாம், உலகம் வெறுக்கலாம், எனக்கு கொரோனா வந்துருச்சு அப்படின்னு வெறுத்து ஒதுக்கி தள்ளலாம். ஆனால் இயேசு வெறுக்க மாட்டார். அவரை நோக்கி பாருங்கள். அவர் ஆவியாக இருக்கிறார். அவருக்கு ரூபம் ஒன்றும் இல்லை, அவருக்கு சிலைகள் கிடையாது.
அவருக்கு ரூபம் இல்லை, அவர் ஆவியாக இருக்கிறார். அவரை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நீங்கள் பிரகாசம் அடைவீர்கள். இயேசுவேன்னு அவரை நோக்கி கூப்பிடுங்க. அப்ப ஆண்டவர் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். இந்த வாதை நோய்க்கு நீங்களாகும் வழிகள், இதான் பிரசங்கத்தின் தலைப்பு. முதல் வழி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். ஆண்டவர் இயேசுவை நோக்கி பாருங்கள், அவருடைய சிலுவையை நோக்கி பாருங்கள். எப்படி அந்த வனாந்திரத்திலே அந்த கொள்ளிவாய் சர்ப்பங்கள் கடித்த பொழுது எப்படி ஆண்டவர் ஒரு வெண்கல சர்ப்பத்தை நீ செஞ்சு வை, அதை நோக்கி பார்த்தவர்கள் எல்லாரும் பிழைப்பார்கள் என்று சொன்னது போல, புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்ட ஒரு உயர்த்தி வைக்கப்பட்டார். அவரை நோக்கி பார்க்கும் பொழுது இந்த கொரோனா நோய் மட்டுமல்ல, அதை விட மோசமான ஒரு நோய் ஒன்று இருக்கிறது, பாவம் என்கிற நோய். இந்த உலகத்திலே பாவம் பெருகி இருக்கிறது. இந்த கொரோனா காலத்திலும் எவ்வளவோ பாவங்கள் பெருகி விட்டது. குடும்பம் இருக்கிறது, பாலியல் குற்றங்கள் பெருகி இருக்கிறது, குடித்து விட்டு மற்றவர்களை கொலை செய்கிற அந்த பாவங்கள் பெருகி இருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட நீங்க கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? குடும்பங்கள்ல இப்படி வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? குடும்பத்தில் எப்பொழுதும் சண்டை சச்சரவா, பிரச்சனைகளா, பாவங்களா, சாபங்களா, சுமக்க முடியாத கடன் பிரச்சனையா? நீங்களும் அந்த சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பொழுது அதை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அந்த சிலுவையை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அப்போ இந்த சுகமளிக்கும் வல்லமை அதை நோக்கி சிலுவையை நோக்கி பார்க்கும்பொழுது, இயேசுவே நீ கூப்பிடும்போது சிலுவையிலிருந்து ஒரு சுகமளிக்கும் வல்லமை புறப்பட்டு வந்து உங்கள் உடலில் உள்ள நோய்களை சுகமாக்குவது நிச்சயம் உறுதி. ஹல்லேலூயா. இரண்டாவது வழியாக இயேசுவின் ரத்தம், ஆண்டவர் இயேசுவின் ரத்தம் உங்களுடைய வீட்டிலே தெளிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவின் ரத்தம் உங்கள் வீட்டிலே தெளிக்கப்பட வேண்டும். அப்போ ஒரு வீட்டில் ஒரு வாதை வந்துருச்சுன்னா, ஒரு நோய் வந்துருச்சுன்னா, அந்த வீடு முழுவதும் தனிமைப்படுத்தி விடுகிறார். அப்படியே தனிமைப்படுத்தி வைத்து விடுகிறார், குவாரண்டைன். அப்போ அந்த வீட்டுக்கு யாரும் போக மாட்டார்கள். ஆனால் நான் சொல்லுகிறேன், இந்த நோயெல்லாம் வராமல் இருக்கணும்னா ஆண்டவர் இயேசுவின் ரத்தம் உங்கள் வீட்டிலே தெளிக்கப்பட வேண்டும். இதையும் பழைய ஏற்பாட்டில், பைபிளின் ஒரு பகுதியாகிய பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் உங்களுக்கு விளக்கமாக சொல்லுகிறேன். யாத்திராகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 5, 6, 7 வாசிக்க கேட்கலாம். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும், ஒரு ஆட்டுக்குட்டி, அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபை ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் இரத்தத்தை கொஞ்சம் எடுத்து அந்த வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த நிலையின் மேற்சட்டத்திலும் தெளிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதை தெளிக்க வேண்டும். அதே போல 12, 13 நல்லா கவனிங்க. அங்க ஒரு கொள்ளை நோய் இருக்கிறது. நல்லா கவனிங்க. முதல்ல நாம என்ன பார்த்தோம்? கொள்ளிவாய் சர்ப்பங்கள், கொள்ளிவாய் பாம்புகள் கடித்ததினாலே ஒரு நோய் உண்டானது. அதனால நிறைய பேர் செத்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ ஒரு அந்த வெண்கல சர்ப்பத்தை செய்து நீ அதை உயர்த்தி பிடி என்று சொன்னார். அதற்கேற்க புதிய ஏற்பாட்டிலே ஒரு மாதிரி என்னவென்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உயர்த்தப்பட்டார். அதே போல இங்கேயும் நாம் பார்க்கின்றோம், இங்கே ஒரு வாதை வருகிறது, கொள்ளை நோய் வருகிறது. என்னென்னால் ஒரே ராத்திரியிலே அந்த வீட்டில் ஒரு நாட்டில் இருக்கிற அத்தனை பேருடைய முதற் பேரானவர்கள், முதல்ல பிறந்தவங்க யாரோ அவங்களை எல்லாம் செத்து கொண்டே இருந்தார்கள். அப்படி ஒரு கொள்ளை நோய் உருவானது. கொரோனா போல ஒரு கொள்ளை நோய் உருவானது. எவ்வளவு பேர் செத்தார்கள் என்று கணக்கு இல்லை. ஹல்லேலூயா. அப்போ அது கூடாது அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஒரு மாதிரியை கொடுத்தார், ஒரு கட்டளையை கொடுத்தார். என்னன்னா, நீங்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும், அது ஆணாக இருக்க வேண்டும், அதன் ரத்தத்தின் நிலையிலே பூசுங்கள். வீட்டின் நிலையில மேல் சட்டத்தில் பூசுங்க, பக்கத்தில் போஸ்ட் இருக்கும் அதில் பூசுங்க. ஹல்லேலூயா. இப்போ 2 போஸ்ட் இங்கே, அப்புறம் மேல் நிலையில பூசணும். இது எதை குறிக்கிறது? சிலுவையை குறிக்கிறது. அழகாக அந்த வடிவம் வருது பாருங்க. மேல் சட்டம், அதுக்கப்புறம் 2. இது ஒரு சிலுவையை குறிக்கின்றது. ஹல்லேலூயா. எப்பொழுதுமே பழைய ஏற்பாடு எப்போதுமே புதிய ஏற்பாட்டோடு ஒரு தொடர்பில் இருக்கிறது. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாடு நிழல், புதிய ஏற்பாடு நிஜம். ஆமென். அப்போ பழைய ஏற்பாட்டில் எதை நிழலாக பார்க்குறீங்களோ புதிய ஏற்பாட்டிலே அது நிஜமாக வெளிப்படுகின்றது. அப்போ புதிய ஏற்பாட்டிலே என்ன காரியம்? ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், மத்தேயு 26, 27, 28 வாசிக்க கேட்கலாம். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற
புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாக இது இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப பழைய ஏற்பாட்டிலே ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு சிந்தப்பின் ரத்தம் சிந்தப்பட்டது. அந்த ரத்தம் என்ன செய்கின்றது? எபிரேயர் 9:12 நாம வாசிக்க கேட்கலாமா? எபிரேயர் 9. வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை, இவைகளுடைய ரத்தம்லாம் இனி தேவையே இல்லை. வெள்ளாட்டுக்கடா, கோழி, இளங்காளை இவருடைய ரத்தம் எல்லாம் தேவையில்லை. ஏனென்றால் இயேசு வந்து விட்டார், பூரண புருஷன் வந்து விட்டார், பலியான செம்மறி, பலியாக போகிற செம்மறி ஆட்டுக்குட்டி வந்து விட்டார். தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே, இயேசு தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். கொரோனாவிலிருந்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். பாவத்திலிருந்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அல்லேலூயா. அப்ப இந்த இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும் உங்களுடைய வீட்டிலே. அல்லேலூயா. முதலாவது ஆண்டவரை நோக்கி பாருங்கள். நான் சொன்னது போல சிலுவையில் இருக்கிற அவரை நோக்கி பாருங்க. இயேசுவே என்னை காப்பாற்ற, என்னை ரட்சியுன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இதை பார்த்து கொண்டு இருக்க ஒருவேளை கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம். ஆண்டவருடைய ரத்தம் உங்கள் வீட்டில் தெளிக்கப்பட்டிருக்கிறதா? அதை முதல்ல தீர்மானித்துக் கொள்ளுங்கள். சபை என்பது வெறும் கட்டடம் அல்ல, விசுவாசிகள் எல்லாம் சேர்ந்ததுதான் சபை. அதை இந்த கொரோனாவிலே ஆண்டவர் நிரூபித்து காட்டியிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ வீட்டிலே நீங்கள் கூடி ஆராதனை செய்யுங்கள், அல்லது உங்களுடைய போதகர்கள் ஆன்லைன்ல பேசிக் கொண்டிருப்பார்கள், அதில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். சபை அல்ல. அல்லேலூயா. அப்போ உங்க வீடே ஒரு சபையாக அங்கு மாறிக்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நீங்க ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டிருக்கீங்க, ஆனால் உங்கள் வீடே சபையாக மாறிக்கொண்டிருக்கிறது. அப்போ உங்க வீட்டிலே ஆண்டவராய் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும். ஆண்டவராய் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன்னு சொல்லுங்க. ஒரே பயந்து கொண்டே இருக்க வேண்டாம். ஆண்டவரே, இந்த வாதை நோய் என்கிட்ட வந்துருமோ, இந்த கொள்ளை நோய் என்னை கொள்ளை கொண்டு போய்விடுமோ, என்னோட குடும்பத்தை தாக்கிடுமோன்னு பயந்து கொண்டு இருக்காதீங்க. அல்லேலூயா. விசுவாசத்தோடு நீங்க தண்ணீரை எடுத்து இதை இயேசுவின் ரத்தமாக நான் தெளிக்கிறேன்னு சொல்லி உங்க வீடு முழுக்க தெளிங்க. அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், விசுவாசிகளுக்கு சொல்லுகின்றேன். அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன், ஆண்டவராய் இயேசுவின் ரத்தத்தை கிளைம் பண்ணுங்க. அதற்கு ஆண்டவருடைய இயேசுவின் ரத்தத்தை நீங்கள் உரிமை பாராட்டுவதற்கு அதுக்கு முன்பதாக ஆண்டவருக்கு உங்களுக்கு ஒரு உறவு இருக்கணும். அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. இன்றைக்கு உலகமே கதறி கொண்டிருக்கிறது ஆண்டவரை நோக்கி. ஏன்? இதற்கு முன்பதாகவே ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் செவி கொடுத்திருப்பார். அல்லேலூயா. இன்றைக்கு எல்லாம் நிறுத்தப்பட்டு விட்டது. சினிமா மற்றும் மற்ற எல்லா காரியங்களும் நிறுத்தப்பட்டு விட்டது. விளையாட்டு எல்லாம் நிறுத்தப்பட்டு விட்டது. எல்லாம் எதுலையுமே யாரும் பங்கெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இப்போ ஆண்டவரை மட்டும்தான் நோக்கி பார்க்க வேண்டும். ஆண்டவரை மட்டும்தான் நோக்கி பார்க்கணும். எனவே இந்த சூழ்நிலையும் தயவு செய்து ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவருக்குள்ள உறவை வளர்த்து கொள்ளுங்கள். அவருடைய ரத்தத்தை கிளைம் பண்ணுங்க. ஆண்டவருடைய ரத்தம் உங்கள் வீட்டில் தெளிக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த ரத்தம் தெளிக்கப்பட்ட இடத்துல எந்த ஒரு கொள்ளை நோயும் வராது. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்க கேட்கலாம். ரோமர் 5:9 வாசிக்க கேட்போம். இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க, கோபாக்கினைக்கு நீங்களாக. இந்த கொரோனா என்பது ஒரு பெரிய கோபம், கடவுளுடைய கோபம். இதுக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாம். இந்த ரத்தத்தினாலே நாம் ரட்சிக்கப்படுவது என்பதால் காப்பாற்றப்படுவது என்று அர்த்தம். அல்லேலூயா. இந்த வாதை, நோய், துன்பம் இதெல்லாவற்றிலிருந்து நம்மை காப்பாற்றுகிறதுக்கு ஒரே ஒரு ரத்தத்தினால் மட்டும் முடியும். அது ஆண்டவராய் இயேசுவின் ரத்தத்தினாலே மட்டும் முடியும். அல்லேலூயா. எந்த ஒரு வெள்ளாட்டுக்கடா, கோழி ரத்தம், ஆடு ரத்தம் இதெல்லாம் தேவையே இல்லை. இயேசு தன்னுடைய ரத்தத்தை சிந்தி விட்டார். அந்த ரத்தத்தை எடுத்து விசுவாசத்தோடு ஆண்டவரே, உங்க ஒரு டம்ளர்ல தண்ணீர் எடுத்துக்கொண்டு, ஆண்டவரே இதை உங்களுடைய ரத்தமாய் ஆண்டவரை மாற்றுங்க, இயேசுவின் நாமத்தினாலே இது உங்களுடைய ரத்தமாய் மாறுவதாக அப்படின்னு சொல்லி உங்களுடைய வீட்டு நிலைக்கால்களில் தெளியுங்க. உங்க வீட்டை சுற்றியும் தெளியுங்க. ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவார். அல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு தொற்று வந்திருந்தாலும் ஆண்டவர் உங்களை விடுவிப்பார். இதை பார்த்து கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவராய் இயேசுவின் ரத்தமே உங்களை காப்பாற்றக்கூடியது என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே அந்த ஒரே ராத்திரியிலே ஒரு பெரிய கொள்ளை நோய் வந்தது. அந்த வீட்டில் முதல் பிறந்தவர்கள், முதல்ல இருந்தவங்க, முதல் பிள்ளை எல்லாரும் மரித்து போனார்கள், எல்லாரும் இறந்து போனார்கள். ஆனால் எந்தெந்த வீட்டிலலாம் அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம், கர்த்தர் சொன்னார்ல, அந்த ஆட்டுக்குட்டியை அடித்து அந்த ரத்தத்தை எல்லாம் நீங்கள் பூசி வைங்க அப்படின்னு போது அவங்க வீட்டில் சாவே இல்லை. அல்லேலூயா. மரணமே இல்லை. அதை போலவே ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டவருடைய ரத்தத்தை நீங்கள் எடுத்து உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் தெளியுங்கள். ஆண்டவருடைய ரத்தம் அதை பார்க்கும் போதே கொள்ளை நோய் பயந்து ஓடிடும். அல்லேலூயா. ஆண்டவருடைய ரத்தம் உங்களுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆண்டவருடைய ரத்தம் கொள்ளை நோயிலிருந்து உங்களை காப்பாற்றும். மூன்றாவதாக நாம் பார்க்க போகிற ஒரு காரியம்,
ஆண்டவர் இயேசுவுக்கு ஒரு பலிபீடம் கட்ட வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசுக்கு ஒரு பலிபீடம் கட்ட வேண்டும். இதை போலவே பழைய ஏற்பாட்டில் இதே போல ஒரு கொள்ளை நோய் ஒன்று வந்து சேர்ந்தது. அது என்ன நம்ம வாசிக்க கேட்கலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 15, 16, 17. அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலிலே அன்றைக்கு காலமே தொடங்கி ஒரு குறித்த காலம் வரைக்கும் கொள்ளை நோயை வரப்பண்ணினார். அதனால் தான் முதல் பெயர் சபா மட்டுமுள்ள ஜனங்களில் 70,000 பேர் மரித்து போனார்கள். நமக்கு இப்ப கொரோனா நிலவரம் வந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இவ்வளவு தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்கள் இவ்வளவு, மரித்தவர்கள் இவ்வளவு என்று நமக்கு நிலவரம் வந்து கொண்டிருக்கிறது. அங்க ஒரு நிலவரம், அங்க ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது. அந்த கொள்ளை நோயினால் மரித்தவர்கள் 70,000 பேர் மரித்து போனார்கள். ஒரு தேவதூதன், கடவுளுடைய தூதன் எருசலேமை அழிக்க எல்லாம் தன் கையை அது மேல் நீட்டின போது கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஜனங்களை சங்கரிக்கிற தூதனை நோக்கி போதும், இப்பொழுது உன் கையை நிறுத்து என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த கொள்ளை நோயெல்லாம் பிசாசினால் வருகிறது. ஆனால் ஆண்டவர் அதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார்? ஒரு கொள்ளை நோயை இருந்து காப்பாற்றுகிறதும் அவர்தான். உலகத்திலிருந்து எத்தனையோ சாட்சிகள் ஃபேஸ்புக்கில் நான் கேட்டிருக்கிறேன். இப்போவும் வந்துகிட்டு தான் இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். கொரோனாவினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவராக இயேசு காட்சி கொடுத்து அவர்களை மீட்டு இருக்கிறார். தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்கள் அப்படியே உயிர் போய்கிட்டு இருக்கிற சூழ்நிலையை கூட குறையும். அவரை நோக்கி பார்த்து இன்றைக்கும் கொரோனாவில் இருந்து அவர் விடுதலை அடைந்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லேலூயா. அதெல்லாம் நான் சொல்லேன் இல்லையா? எத்தனையோ சாட்சிகள் இருக்கிறது. நீங்க போய் பாருங்க, யூடியூப்ல பாருங்க, ஃபேஸ்புக்கில் பாருங்க. ஆண்டவர் இயேசுவை நோக்கி கூப்பிட்டேன், கொரோனாவிலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்தார் என்று அவர் சொல்லுகிறார்கள். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர் முகங்கள் வெட்கப்படவில்லை. அல்லேலூயா. அப்ப இங்கே மூன்றாவதாக அங்க ஒரு கொள்ளை நோய் ஒன்று வருகிறது. காலமே தொடங்கி அது சாயங்காலம் வரைக்கும் அந்த ஒரு கொள்ளை நோய் வந்தது. ஒரு 3 நாளைக்கு அந்த கொள்ளை நோய் வந்தது. அந்த கொள்ளை நோயினால் செத்தவர்கள் 70,000 பேர். ஒரு கடவுளுடைய தூதன் அந்த ஒரு பட்டயத்தை எடுத்து நீட்டிக்கொண்டே இருக்கிறார். அப்போ அப்படியே கடவுளுக்கு ஒரு மனஸ்தாபம் வந்துருச்சு, கர்த்தருக்கு ஒரு மனஸ்தாபம் வந்து விட்டது. போதும், கையை நிறுத்து அப்படின்னு சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இன்றைக்கும் ஆண்டவர் உருக்கம் உள்ளவர், மன இரக்கம் உள்ளவர். இந்த கொரோனாவினால அழிந்து போயிடுவோமோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள். அவரை நோக்கி பாருங்க, இயேசுவை நோக்கி பாருங்கள். இப்போ அதற்கு ஒரு சொல்யூஷன் ஒன்று சொல்லுகிறார். என்னன்னா, நான் ஏற்கனவே முதல்ல சொன்னேன், ஒரு 2 வழிகளை நான் சொன்னேன். இந்த கொள்ளை நோய்க்கு நீங்கும் வழிகள் 2 சொன்னேன். முதலாவது, ஆண்டவரை இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். எப்படி அந்த வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவை அப்படியே நோக்கி பார்க்கணும். 2வதாக, ஆண்டவருடைய ரத்தம் உங்களை வீட்டிலே தெளிக்கப்பட வேண்டும் என்று சொன்னேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய ரத்தத்தை நீங்க கிளைம் பண்ணி விசுவாசமாய் நீங்க வீட்டில் தெளியுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய ரத்தத்தை ஒரு டம்ளரில் தண்ணீர் எடுத்து, ஆண்டவரே இதை உங்களுடைய ரத்தமாக மாற்றுங்கன்னு சொல்லி வீட்டில் தெளியுங்க. ஆண்டவர் உங்களுடைய வீட்டை காப்பாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல 3வதாக, இயேசு ஒரு பலிபீடம் கட்டணும். இப்போ அந்த கொள்ளை நோய் வந்து விட்டது. இப்போ நம்ம வாசிக்க கேட்டோம்ல, காலமே தொடங்கி ஒரு குறித்த காலம் வரைக்கும் ஒரு கொள்ளை நோய் 70,000 பேர் செத்து போனார்கள். இதுக்கு முடிவு என்ன? சொல்யூஷன் என்ன? வாசிக்க கேட்கலாம். ராஜாவாகிய என் ஆண்டவன் அடியானிடத்தில் வருகிற காரியம் என்ன என்று கேட்டதற்கு தாவீது வாதை ஜனத்தை விட்டு நிறுத்தப்பட கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டும்படிக்கு போதும். அல்லேலூயா. அப்ப வாதை இந்த கொள்ளையை நிறுத்தணும்னா 3வது ஒரு வழி இருக்குது. ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் கட்ட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பலிபீடம் கட்டணும்? என்னங்க பலிபீடம் கட்டணும்? ஜெபம்ங்கிற பலிபீடத்தை கட்டுங்க உங்க வீட்டில். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாக பலிபீடம் என்றால் என்ன என்றும் பலிபீடத்தினால் வரும் 6 ஆசீர்வாதங்களை பற்றியும் இதே சேனலில் நான் பேசியிருக்கிறேன். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அந்த செய்தி, தேவ செய்தியும் இந்த சேனலில் இருக்கிறது. நீங்கள் கேட்டு நீங்கள் தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். அந்த அதை நான் சுருக்கமாக இப்போ சொல்லுகிறேன். பலிபீடம் என்றால் என்னன்னு சுருக்கமாக சொல்லிட்டு அந்த பலிபீடத்தை எப்படி கட்ட வேண்டும் என்று மட்டும் நான் சொல்லி நான் கடந்து போக விரும்புகின்றேன். மார்க்கு 5:22-23. அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே, யாரை கண்டவுடனே? இயேசுவை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தையா இருக்கிறாயா? நோய் வந்துருச்சு, மரண அவஸ்தையா இருக்கா, சாக பிழைக்க அப்படியே இழுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுகிறான். அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உன் கைகளை வையும்,
அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அவளை மிகவும் வேண்டிக் கொண்டான். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய பாதம் தான் பலிபீடம். அல்லேலூயா. இயேசுவின் பாதம் தான் பலிபீடம். அந்த பலிபீடத்தை நீங்க கட்டணும். ஆண்டவருடைய பாதம் பலிபீடம் பலிபீடம்னு போகக்கூடாது. அந்த பலிபீடத்தை நீங்கள் கட்ட வேண்டும். அல்லேலூயா. அது எப்படி ஆண்டவருடைய பாதம் தான் பலிபீடம்? நான் சொல்லுகிறேன், வாசிக்க கேட்கலாம். நாம் 1 நாளாகவும் 28:2 வாசிக்க கேட்கலாம். ராஜாவாகிய தாவீது அப்பொழுது ராஜாவாகிய தாவீது எழுந்திருந்து காலூன்றி நின்று, என் சகோதரரே, என் ஜனமே, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியும் நம்முடைய தேவனுடைய பாதப்படியும் தங்குவதற்கு ஒரு ஆலயத்தை கட்ட நான் என் மனதிலே நினைத்தேன். நல்லா கவனி, ஆண்டவருடைய பாதப்படி தான் ஆலயம். அந்த ஆலயத்துல பலிபீடம் இருக்கிறது. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல ஆலயம்னா பலிபீடம் இருக்கும். அப்படி பாதப்படி தான் அதான் பலிபீடம். அல்லேலூயா. இன்னும் தெளிவா சொன்னா ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நான் ஆண்டவரை பலிபீடத்தின் மேல் நிற்க கண்டேன். போதும். அல்லேலூயா. அப்ப பலிபீடத்தின் மேல அவர் நிக்கிறாரு. அவரு அப்ப பணிந்து கொள்ளணும்னா என்ன? ஆண்டவருடைய பாதத்தை தான் போய் விடுவணும். அல்லேலூயா. அப்போ அங்கேயும் பார்க்குறோம், யவீரு என்ற ஜெப ஆலய தலைவன், யாருடைய மகளுக்கு மரண அவஸ்தையா இருக்குது, நோய் வந்துருச்சு, அவள் இழுத்துக்கிட்டு இருக்கிறா, சாவா வாழ்வான் இழுத்து கொண்டிருக்கிறான்னு அவர் பாதத்தில் விழுங்குறான். அல்லேலூயா. அவருடைய பாதம் தான் பலிபீடம். அதை விளக்கமாக இதே சேனல்ல பலிபீடத்தினால் வரும் 6 ஆசீர்வாதங்கள் என்று சொல்லி இதே சேனல்ல இருக்கிறது. நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் செய்த உடனே உங்களுக்கு அது வந்துவிடும். நீங்கள் அதை கேட்டு ஆசீர்வாதம் பெறுங்கள். போகட்டும். இப்போ ஆண்டவருடைய பாதம் தான் பலிபீடம். அந்த பலிபீடத்தை கட்ட வேண்டும். எப்படி கட்டணும்? ஜெபம் 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 செய்யுங்க. அல்லேலூயா. அப்ப ஜெபத்தினாலே கட்டுங்க. அந்த பலிபீடத்தை ஜெபத்தினால கட்டுங்க, ஆராதனையினால கட்டுங்க, பாடல்கள்னால, துதித்து பாடல்களால கட்டுங்க. எப்படி கட்டுறது? அப்ப பலிபீடம் கட்டுவதற்கு ஒரு அளவு இருக்குது. சரியா? நீங்க வாசித்து பார்த்தீங்க, பழைய ஏற்பாட்டில் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அளவோடு நீளம் இப்படி இருக்கணும், அகலம் இப்படி இருக்கணும். ஒரு பலிபீடம் கட்டணும். ஒரு கோயில்னா இந்த அளவு இருக்கும், இந்த அளவு இருக்கும். அதே போல ஜெபம் என்றால் காலையில இத்தனை மணிக்கு ஜெபம் பண்ணணும். குடும்பமாக நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். அதுக்கு ஒரு நேரத்தை குறிங்க. அது ஒரு பலிபீடம். அது எங்கே 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அவங்க நடுவில் நான் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் வந்துடுறாரு. அவருடைய பாதம் அங்கே வந்துருக்கிறது. அல்லேலூயா. அந்த பாதத்தில் வச்சு பலிபீடத்தை கட்டுங்க. அல்லேலூயா. ஜெபம் என்கிற பலிபீடத்தை நீங்கள் கட்டி எழுப்புங்கள். அப்பொழுது இந்த வாதையிலிருந்து விடுவிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. எந்த வீட்டிலெல்லாம் ஜெபம் இல்லையோ அந்த வீட்டிலெல்லாம் பயந்து கொண்டு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து சேர்ந்தது. அல்லேலூயா. ஐயோ, கொள்ளை நோய் வந்துருமோ, கொரோனா வந்துருமோ அப்படின்னு. ஆனா எங்க இடத்துல ஜெபம் என்கிற பலிபீடம் கட்டப்பட்டிருக்கிறதோ, எந்த வீட்டிலே ஜெபம் என்கிற பலிபீடம் கட்டப்பட்டிருக்கிறதோ ஆண்டவருடைய பாதத்திலே அந்த பலிபீடத்தை கட்ட வேண்டும். 2-3 பேர் கூடி வந்துட்டாலே அங்க ஆண்டவர் வந்து விடுகிறார். அவருடைய பாதத்துல நீ உங்க ஜெபத்தை வைங்க. ஜெபம் என்கிற பலிபீடத்தை கட்டுங்க. அல்லேலூயா. அப்போ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில், ஒரு குறிப்பிட்ட எப்படி பலிபீடம் ஒரு குறிப்பிட்ட அளவின்படி கட்டப்படுகிறதோ, ஒரு குறிப்பிட்ட ஒரு நீளம் அகலத்தின்படி கட்டப்படுகிறதோ, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அதிகாலை நேரம், காலை நேரம் குடும்பமாக கூடி வந்து ஜெபம் பண்ணுங்க. அது மட்டும் போதுமா? போதாது. மாலையில ஜெபம் பண்ணுங்க. காலையும் மாலையும் நீங்கள் ஜெபம் என்கிற பலிபீடத்தை கட்டுங்கள். அல்லேலூயா. நல்ல பாடல் பாடி பரிசுத்தாவிக்குள் நிறைந்து ஜெபம் பண்ணுங்கள். பரிசுத்தாவியானவரை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த கொரோனா பீரியட்ல எவ்வளவோ நேரங்கள் இருக்கிறது. எனக்கு பரிசுத்தாவியானவர் கிடைக்கலன்னு சொல்றவங்க எத்தனையோ பேர், எனக்கு அந்நிய பாஷை கிடைக்கலன்னு சொல்றவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆண்டவர் நோக்கி கதறுங்கள். பரிசுத்தாவியானவரை உங்களுக்கு நிச்சயமாய் அவர் தந்தருளுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ உங்க வீட்டில் ஜெபம் என்கிற பலிபீடம் கட்டப்பட வேண்டும். அதுல உங்களையே நீங்க காணிக்கையா நீங்க அர்ப்பணிச்சிடணும். ரோமர் 12:1 வாசிக்க கேட்கலாமா? அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகின்றேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்வதை கவனியுங்கள். அப்படின்னா புத்தி இல்லாத ஆராதனை என்று ஒன்று இருக்கிறது. அப்ப வெறுமனே ஜபம் பாட்டுன்னு அப்படியே போயிடுறது இல்ல. நீங்க உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு ஏற்ற ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். வாயில கெட்ட வார்த்தை இருக்கக்கூடாது. கண்கள் சினிமா சீரியல்னு பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. உங்களே ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். கெட்ட பழக்க வழக்கம் இருந்தால் ஆண்டவரே அதெல்லாம் விட்டுருங்க. ஆண்டவரே பலிபீடத்துல உங்களையே காணிக்கையா அர்ப்பணியுங்கள். ஆண்டவருடைய பாதம் தான் பலிபீடம் நான் சொல்லியிருக்கிறேன். அப்ப அந்த பாதத்தில் அர்ப்பணிங்க. ஆண்டவரே, இந்த கொள்ளை நோய் எனக்கு வரக்கூடாதுன்னா என்னுடைய எல்லா பாவ பழக்கங்களையும் நான் விட்டு விடுகிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய பாத
பீடத்திலே அந்த பாதப்படியிலே ஜெபம் என்கிற பலிபீடத்தை நீங்கள் கட்டுங்கள். அல்லேலூயா. அப்படி கட்டி எழுப்பும் போது அந்த கொள்ளை நோய் உங்கள் வீட்டை விட்டு நீங்கி போகும். அல்லேலூயா. நிச்சயமாக நீங்கி போகும். நான்காவதாக கடைசியாக ஆண்டவர் இயேசுவுக்கு ஆராதனை செய்யுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுக்கும் பழைய ஏற்பாட்டிலே ஒரு மாதிரி இருக்கின்றது. அதை நாம் வாசிக்க கேட்கலாம். என்னாகம புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 46 48 வரைக்கும். மோசே ஆரோனை நோக்கி நீ தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை அதிலே போட்டு அதன் மேல் தூப வர்க்கமிட்டு சீக்கிரமாய் சபையாரிடத்திற்கு போ, பாவ நிவர்த்தி செய். கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கடும் கோபம் புறப்பட்டது. வாதை கொள்ளை நோய் தொடங்கிவிட்டது அப்படின்னு சொல்லுகிறார். மோசே சொன்னபடி ஆரோன் அதை இந்த தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு சபையின் நடுவே ஓடினான். ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கி இருந்தது. அவன் தூப வர்க்கம் போட்டு ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்து செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. அல்லேலூயா. அப்போ அந்த ஆரோன் என்கிற அந்த ஊழியக்காரன் அவன் அந்த தூப வர்க்கத்தை எடுத்து அந்த தூப கலசத்தை எடுத்து அதில் நிரப்பி அக்கினியை நிரப்பி கொண்டு போய் அப்படியே இந்த ஜனங்களுக்குள்ளாக போய் பாவ நிவர்த்தி செய்கிறான். ஆண்டவரே இந்த ஜனங்களை ரட்சியும் ஆண்டவரே அப்படின்னு போகுது. ஒரு பக்கம் செத்துக்கிட்டே இருக்கிறான். கொள்ளை நோயினால செத்துக்கொண்டே இருக்கிறார்கள். வாதை தொடங்கியது நம்ம வாசி கேட்டோம்ல. அப்போ ஆண்டவர் அந்த தூப கலசத்திலிருந்து வருகிற அந்த புகையை அப்படியே பார்க்கிறாரு. பார்த்த உடனே செத்தவர்களுக்கும் உயிரோடர்களுக்கும் நடுவே நின்றான். அல்லேலூயா. அந்த சாவுக்கும் வாழ்வுக்கும் நடுவே நின்றான். அல்லேலூயா. அவன் தான் ஊழியக்காரன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இதை பார்த்து கொண்டிருக்கிற ஊழியக்காரர்கள், நீங்கள் மரித்து கொண்டிருக்கிற அந்த மக்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்கள். அது என்ன? தூப கலசம். வாசிக்கலாம். புதிய ஏற்பாட்டிலே நம்ம வாசிக்க கேட்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்க கேட்கலாம். அந்த புத்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் சுரமண்டலங்களையும் ஜெபங்களாகிய பரிசுத்தவான்களின் ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த அந்த கலசங்களையும் தூப கலசங்களையும் எடுத்துக்கொண்டு ஆட்டுக்குட்டியானவர் முன்பாக வணக்கமாய் விழுந்து, நல்ல கவனி, இங்கேயும் அவர் பாதத்துல தான் விழுகிறாங்க. அவர் பாதம் தான் பலிபீடம். அல்லேலூயா. வணக்கமாய் விழுந்து. அல்லேலூயா. அதே போல 8ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின 8ஆம் அதிகாரம் 3-4 வாசிக்க கேட்கலாம். வேறொரு தூதனும் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்தின் முன்பாக இருந்த பொற்பிடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூபவர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப மிகுந்த தூபவர்க்கம் கொடுக்கப்பட்டது. அந்த ஜெபம் தான் அந்த தூபவர்க்கம். அல்லேலூயா. அப்ப அந்த ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு ஓடுகிறார். அப்ப அந்த தூப கலசத்திலிருந்து புகை அப்படியே எழும்புகிறது. அல்லேலூயா. அந்த புகை எழும்புகின்றது. அப்படியே மேல புகை எழும்புகிறது. ஜெபம் போய்கொண்டே இருக்கிறது. அப்போ அங்க பார்க்கிறோம், அந்த தூப கலசத்திலிருந்து வருகிற புகை தான் ஜெபம். அப்ப அப்படிதான் ஜெபம் பண்றாரு. ஆரோன் போய் ஜெபம் பண்றாரு. ஊழியக்காரர் ஜெபம் பண்ணுகின்றார். இந்த வேலை ஆசாரியர்களுக்கு தான் இந்த வேலை, எங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்களும் ஆசாரியர்களா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஒளிக்கு வரவழைத்தக்கூடிய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாகவும் இருக்கிறீர்கள். நீங்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் இருக்கிறீர்கள். நீங்களும் ஆசாரியர்கள் தான். எனவே அந்த தூப கலசங்களை பிடித்து கொண்டு அப்படியே அந்த தூபத்தை காட்டுங்கள். தூபத்திலிருந்து அந்த புகை அப்படியே போய்கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. கடைசியாய் நாம் வாசிக்க கேட்கலாம். லேவியராகமம் 16-13 வாசிக்க கேட்கலாம். தான் சாகாதபடிக்கு, நல்லா கவனி, அந்த வசனம் ஆரம்பிக்கிறத பாருங்க. தான் சாகாதபடிக்கு தூப மேகமானது சாட்சி பெட்டியின் மேல் இருக்கும் கிருபாசனத்தை மூடத்தக்கதாக கர்த்தருடைய சந்நிதியிலே அக்கினியின் மேல் தூப வர்க்கத்தை போட கடவன். ஜெபம் பண்ண கடவன். பழைய ஏற்பாட்டுல தூப வர்க்கம், புதிய ஏற்பாட்டுல ஜெபம், பரிசுத்தவான்களுடைய ஜெபம் என்று அங்க வெளிப்படுத்தின விஷயத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த தூப மேகம் அப்படியே மூடணும். கொஞ்சம் ஜெபம் இல்லை. ஆண்டவரே என்னை காத்துக்கொள்ளும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் அப்படிங்கிற ஜெபம் அல்ல. என் குடும்பத்தை காத்துக்கொள்ளும், கொரோனாவிலிருந்து காத்துக்கொள்ளும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் அந்த ஜெபம் அல்ல, அதிக ஜெபம். அப்ப அந்த தூப மேகமானது அப்படியே மூட வேண்டும். அல்லேலூயா. அப்படியே மூடணும்.
அப்படியே எழும்பணும். அந்த தூப மேகம் மேகம் போன்ற எழும்பணும். அந்த புகை வந்து மேகம் போன்ற எழும்பணும். அப்படி மிகுதியான ஜெபம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அந்த ஜெபத்தோடு கூட ஆராதனையும் செய்யணும். ஹல்லேலூயா. துதிக்கணும், பாட்டு பாடணும். ஜெபத்தில் என்னென்ன பகுதிகள் இருக்குது? பாடல் இருக்குது, சோத்தனை இருக்குது, நிச்சயமாக பாட்டு பாடுவோம். அப்போ துதி இருக்குது, ஆராதனையும் அப்படியே பண்ணுங்க, ஜெபமும் பண்ணுங்க. அதை எங்கே பண்ணணும்? அந்த பலிபீடத்திலே. அந்த பலிபீடம் தான் ஆண்டவருடைய பாதம் என்று சொல்லியிருக்கின்றேன். ஹல்லேலூயா. அதை செய்யும் பொழுது அப்போ அந்த ஆரோன் வந்து அந்த தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு ஓடி அந்த ஜனங்களுக்குள்ளே அந்த பாவ நிவர்த்தி செய்யும் பொழுது அந்த தூப கலசத்திலிருந்து எழும்புகிற புகையை ஆண்டவர் பார்த்தார். அந்த வாதை நிறுத்தப்பட்டது என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்போ உங்களுடைய வீட்டிலும் வாதை நிறுத்தப்பட வேண்டுமானால், நம்முடைய தேசத்தில் வாதை நிறுத்தப்பட வேண்டுமானால், நம்முடைய பட்டணத்தில் நம்முடைய ஊரிலே இந்த கொரோனா என்ற வாதை நிறுத்தப்பட வேண்டுமானால் நம்முடைய ஜெப தூப மேகம் அப்படியே எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. அப்போது 4 வாதைக்கு நீங்களாகும் வழிகள் 4 நான் இந்த நாளிலே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். முதலாவது, ஆண்டவர் இயேசுவை நோக்கி பாருங்கள். அந்த சர்ப்பமானது உயர்த்தப்பட்டது போல ஆண்டவர் உயர்த்தப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சிலுவையிலே உயர்த்தப்பட்ட அவரை நோக்கி பாருங்கள். நீங்க யாரா இருக்கலாம், இயேசுவே என்னை காப்பாற்றும் என்று கதறி கூப்பிடுங்கள். ஹல்லேலூயா. அடுத்ததாக 2வது, ஆண்டவர் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும். ஆண்டவருடைய இயேசுவின் ரத்தத்தை உங்கள் வீட்டின் நிலைக்கால்களிலே நீங்கள் தெளியுங்கள். 3வதாக, ஆண்டவர் இயேசுவுக்கு அவருடைய பாதத்திலே ஜெபம் என்கிற பலிபீடத்தை கட்டுங்கள். காலையிலும் மாலையிலும் ஜெபம் போய்கொண்டே இருக்கட்டும். ஹல்லேலூயா. 4வதாக, அந்த ஜெபம் என்கிற பலிபீடத்திலே தூப வர்க்கம் போடப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதை அப்படியே விட்டுறக்கூடாது. என்ன செய்யணும்னா, ஜெபம் என்கிற அந்த தூபம் போயிட்டே இருக்கணும். அதோட ஆராதனை, பாட்டு, ஸ்தோத்திரம். ஆலயத்துக்கு போனாதான் இல்லை, உங்களுடைய வீடே இப்பொழுது சபையாக மாறி போனது. அதிலிருந்து போய்கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த வாதைகள் முழுமையாய் நிறுத்தப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.